உங்க வாழ்க்கையில இந்த ஜெபத்தை நீங்க அடிக்கடி செய்யணும். எந்த காரியத்தை நீங்க செய்ய போறதுனாலும் நீங்க உடனே முன்னாடி குடுகுடுன்னு ஓடாதீங்க. அப்பாவை முன்னாடி அனுப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைக்கு ஒரு காலேஜ் சீட் வேணுமா? முதல்ல அப்பாவை அனுப்புங்க. ஆமென். கர்த்தாவே நீர் எழுந்தருளும், கர்த்தாவே நீர் எழுந்தருளும். நீங்க அப்படி எழுந்தருளும்னு ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது யூ ஆர் ப்ரோவோக்கிங். அப்படின்னா ஆண்டவரை நீங்க என்ன பண்றீங்க? எழுப்பி விடுறீங்க. அல்லேலூயா. கர்த்தாவே எழுந்தருளும். நீர் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று கர்த்தருடைய வேதம். அப்ப ஆண்டவர் முன்னாடி உங்களுக்கு முன்னாடி போனார்னா அவர் எல்லாவற்றையும் செட் ரைட் பண்றார் உங்களுக்காக. அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபம்ன்றது, பெண்களுடைய ஜெபம் குடும்பத்திற்கு முக்கியமானது. அல்லேலூயா. ஆமென். என் பிள்ளைக்கு ஒரு மணமகனை பார்த்துட்டு இருக்கேன், ஒரு மணமகளை பார்த்துட்டு இருக்கேன், கல்யாணத்துக்காக பிரயாசப்பட்டு இருக்கேன். எந்த சூழல் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, அப்பா நீங்க எழுந்தருளுங்கப்பா. ஆமென். நீங்க எழுந்தருளுங்கப்பா அப்படி நீங்க சொல்லும் போது கர்த்தர் உங்களுக்காக முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார்.